வவுணதீவில் லிஃப்ட் நிறுவனத்தினால் உலருணவுப் பொதிகள் வழங்கப்பட்டன. அண்மையில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கினால் பாதிக்கப்பட்ட வவுணதீவு பிரதேசத்தைச் சேர்ந்த பல கிராமங்களுக்கு உலருணவுப் பொதிகள் லிஃப்ட் தன்னார்வ தொண்டு நிறுவனத்தினால் 1/12/2024 அன்று வழங்கப்பட்டன. லிஃப்ட் நிறுவனத்தின் இந்த வெள்ள நிவாரண வேலை திட்டத்தினை மாவட்ட செயலாளர் ஜஸ்டினா முரளிதரன் உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்து வைத்தார். இதன்போது லிஃப்ட் நிறுவன நிறைவேற்று பணிப்பாளர் ஜானு முரளிதரனினால் உலருணவுப் பொதிகள் மாவட்ட செயலகத்தில் வைத்து மாவட்ட செயலாளரிடம் கையளிக்கப்பட்டு பின்னர் நேரடியாக பயனாளிகளுக்கு விநியோகிக்கப்பட்டன. மியோட் என அழைக்கப்படும் பிரித்தானியாவைச் சேர்ந்த தமிழர்களின் மருத்துவ நிறுவனத்தின் நிதி அனுசரணையில் மேற்கொள்ளப்பட்ட இந்த வேலை திட்டத்தில் லிஃப்ட் நிறுவன நிதி பணிப்பாளர் நடராஜா ஜெபராஜ், மண்முனை மேற்கு பிரதேச செயலாளர் சத்யானந்தி, கிராம சேவைகள் உத்தியோகத்தர் உட்பட லிஃப்ட் உத்தியோகஸ்தர்கள் பலரும் இணைந்து உலர் உணவுப் பொதிகளை விநியோகித்தனர். வழங்கப்பட்ட பொதிகள் ஒவ்வொன்றும் 4 பேர் கொண்ட ஒரு குடும்பத்திற்கு ஒரு வாரத்திற்கு தேவையான அளவில் உலக உணவு திட்டத்தின் நியமங்களுக்கேற்ப அளவுகளில் தயாரிக்கப்பட்ட பட்டியலின் அடிப்படையில் கொள்வனவு செய்யப்பட்டதாகவும் இவ்வேலை திட்டம் மட்டக்களப்பு மாவட்டத்தில் பல பாகங்களில் முன்னெடுக்கப்பட உள்ளதாகவும் நிறைவேற்று பணிப்பாளர் மாவட்ட செயலாளரிடம் தெரிவித்தார். வெள்ளத்தினால் பாதிப்படைந்த மண்முனை மேற்கு பிரதேச செயலக பிரிவுக்கு உட்பட்ட கரவட்டி கிராம சேவை பிரிவில் வசிக்கின்ற கூலாவடிச்சேனை, அரசடிச்சேனை, பனங்கண்டடிச்சேனை மற்றும் விளாமுனை, முல்லாமுனை ஆகிய கிராமங்களில் காணப்படுகின்ற 75 குடும்பங்களுக்கு உலருணவுப் பொதிகளை வழங்கிய பிரித்தானியாவில் காணப்படுகின்ற மியோட் அமைப்பின் ஏற்பாட்டில் லிஃப்ட் தன்னார்வ தொண்டு நிறுவனத்தினால் இவ்வுலருணவுப் பொதிகளானது இன்று பிரதேச செயலாளர் அவர்களின் பங்கு பெற்றலுடன் வழங்கி வைக்கப்பட்டது. இன்று வழங்கப்பட்ட உலருணவுப் பொதியினுள் ஒரு குடும்பத்துக்கு தேவையான 7 நாட்களுக்குரிய உலருணவானது இப்பொதியினுள் உள்ளடக்கப்பட்டிருந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த உலருணவுப் பொதிகளை வழங்கிய லிஃப்ட் தொண்டு நிறுவனத்தினருக்கு மனமார்ந்த நன்றியினையும் வாழ்த்துக்களையும் நாங்கள் இவ்விடத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம்.